வணக்கம். நாம எல்லாருமே ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை தானே தேடிட்டு இருக்கோம். ஆனா அதை அடையிறது எப்படின்னு புரியாம தான் பல நேரங்கள்ல தவிக்கிறோம். இன்னைக்கு உத்தம வாழ்க்கையின் கலைநயம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை நோக்கி நாம ஒன்னா ஒரு பயணம் போக போறோம். இந்த பயணத்துக்கு உங்களை நான் மனசார வரவேற்கிறேன். நம்ம இந்த பயணத்துக்கு வழிகாட்டியா இருக்க போறது யாரு தெரியுமா? மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதின உத்கிருஷ்ட ஜீவன் கி கலாகாரிதா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஹிந்தி புத்தகத்தோட சாராம்சம் தான். அந்த புத்தகத்துல இருக்கிற ஆழமான ஞானத்துல இருந்து தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கான கலையை நம்ம கத்துக்க போறோம். சரி, இந்த உன்னதமான கலையை எப்படி கத்துக்கிறது? வாங்க பார்க்கலாம். நம்ம பயணத்தை ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். அப்பதான் சுலபமா இருக்கும். முதல்ல மனுஷனா பிறந்ததோட மகத்துவம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் வாழ்க்கைங்கிறதே ஒரு கலை, அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மனசோட சக்தி, வாழ்க்கையை எப்படி மேனேஜ் பண்றது, கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு பெரிய பேருண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல நாம நமக்கு நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம். மனுஷனா பிறந்ததுல அப்படி என்னதான் பெருமை இருக்கு? மத்த உயிரினங்களை விட நாம எந்த விதத்துல ஸ்பெஷல்? இத புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குது. உண்மையில மனுஷனா பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியங்க. சொல்லப்போனா நாம தான் இந்த ஒட்டுமொத்த படைப்போட மணிமகுடம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட அறிவு இருக்கு, நல்லது கெட்டது யோசிக்கிற பகுத்தறிவு இருக்கு, ஆழமான உணர்ச்சிகள் இருக்கு. இவ்ளோ வரங்களோட இருக்கிற நம்மள பார்த்து மத்த ஜீவராசிகள்லாம் ஏங்காதா என்ன? இந்த 2 உலகத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் விலங்குகள், பாவம், அதுங்க இயற்கை எப்படி வச்சிருக்கோ அப்படிதான் வாழ முடியும். அன்றாட சாப்பாடுக்காகவும் உயிர் பிழைக்கிறதுக்காகவும் ஒரு போராட்ட வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் நாம, அதாவது மனுஷங்க, நாம இயற்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை நமக்கு சாதகமா மாத்துறோம். ஆத்துக்கு குறுக்க அணை கட்டுறோம், வானத்துல பறக்கிறோம். இதுதாங்க நம்மளோட தனித்துவமான ஒப்பற்ற சக்தி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி, ஒரு முரண்பாடு வருது. இவ்ளோ சக்தி, இவ்ளோ அறிவு எல்லாம் இருந்தும் நம்மள பல பேர் ஏன் கவலையிலையும் துன்பத்திலையும் விரக்தியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்ன காரணம் இதுக்கு? இதுக்கான பதில், நாம தேடிட்டு இருக்கிற தீர்வு இதெல்லாம் நமக்கு வெளியில எங்கேயும் இல்ல. அது நமக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு திறமையா, ஒரு கலையா ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தான் வாழ்வியல் கலை. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த, ரொம்ப சிக்கலான ஒரு மிஷின் மாதிரி. அந்த மிஷின் வேற யாரும் இல்ல, நீங்க தான். அப்ப வாழ்வியல் கலைனா என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த விலை மதிக்க முடியாத மெஷினை, அதாவது நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி சரியா இயக்கணும்னு சொல்ற ஒரு யூசர் மேனுவல் தான் அது. இந்த அறிவு மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கோடி ரூபாய் காரை கையில வச்சுக்கிட்டு அது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம முழிக்கிற ஒரு டிரைவர் மாதிரி தான். இதோட விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும். ஓட்டத் தெரியாத டிரைவர் அந்த காரை எங்கேயாவது இடிச்சு நொறுக்கி தனக்கும் காயத்தை உண்டாக்கிக்கிற மாதிரி நாமளே நம்ம துன்பங்களுக்கும் நோய்களுக்கும் கெட்ட நேரத்துக்கும் காரணமாயிடுறோம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான பிரச்சனைகளை நாமளே தான் உருவாக்கிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கலையோட முதல் படிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். அது என்னன்னா, நம்ம உலகத்தையே உருவாக்குற நம்ம மனசோட அளவிட முடியாத சக்தியை பத்தி நாம புரிஞ்சுக்க போறோம். இங்க இருக்கிற இந்த 2 பாதைகளையும் பாருங்க. 2 பேருக்கும் நடந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், பரீட்சையில ஃபெயில். ஆனா விளைவு தலைகீழா இருக்கு. இடது பக்கம் இருக்கிறவர் ஐயோ எல்லாம் போச்சுன்னு விரக்தியில மூழ்கிடுறாரு. ஆனா வலது பக்கம் இருக்கிறவர் என்ன பண்றார்? ஓகே, இது ஒரு பாடம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அடுத்த தடவை ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையோட உழைக்கிறார், ஜெயிக்கவும் செய்றார். இதுல இருந்து என்ன தெரியுது? பிரச்சனை வெளியில நடந்த நிகழ்வுல இல்ல, அதை நம்ம எப்படி பார்க்கிறோங்கிற நம்ம மனப்பான்மையில தான் இருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக ஆழமான உண்மை இதுதான். உங்க மனசுதான் உங்க உலகம். ஒரு பக்குவப்பட்ட நேர்மறையான மனசு இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டத்துலயும் ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியும். அதே நேரம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத எதிர்மறையான மனசு இருந்துச்சுன்னா சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டா கூட அங்க ஒரு நரகத்தை அது உருவாக்கிடும். அப்போ உங்க சொர்க்கமா நரகமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. சரி, மனசோட உள்ளுலகத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கலைய நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்கள்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பணப்பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேரை வாட்டி வதைக்கிற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு தீர்வு ஏதோ லாட்டரி அடிக்கும்னு காத்துட்டு இருக்கிறது இல்ல. உண்மையான தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல நம்ம திறமையை வளர்த்துக்கணும். நம்ம வருமானத்தை விட செலவுகளை கம்மியா வச்சுக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சு எளிமையா வாழ பழகிக்கணும். இதுதாங்க உண்மையான பொருளாதார சுதந்திரத்துக்கான வழி. இதே கலை நம்ம உறவுகளுக்கும் பொருந்தும். குறிப்பா கணவன் மனைவி உறவுக்கு. வீட்ல தினம் தினம் சண்டை சச்சரவுன்னா அந்த வீடே ஒரு நரக மாதிரி தான் இருக்கும்.
ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோட அன்பா நடந்துகிட்டா ஒரு சின்ன குடிசை கூட சொர்க்கமா தெரியும். பாருங்க, உங்க வீட்டை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. அடுத்தது குழந்தை வளர்ப்பு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு புனிதமான கடமை. ஆனா பலரும் இந்த பொறுப்பை சரியா உணர்றதில்ல. குழந்தைங்கள ஏதோ எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தாவோ இல்லனா தன்னோட கனவுகளை நிறைவேற்ற ஒரு கருவியாவ தான் பாக்குறாங்க. உண்மையான பெற்றோர்னா யாரு? ஒரு புதிய உயிரை ஒரு சிறந்த மனுஷனா இந்த சமுதாயத்துக்கே ஒரு வரமா உருவாக்குறவங்க தான். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மனித வாழ்க்கையோட அந்த மிக உயர்ந்த இறுதி பேருண்மை என்னன்னு இப்ப பார்க்க போறோம். மகரிஷி வியாசர் சொன்ன இந்த ஒரு வரிய நல்லா கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த உலகில் மனிதனை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இது நமக்கு என்ன சொல்லுது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அளவிட முடியாத மதிப்பும் பெருமையும் ஒரு தெய்வீக சக்தியும் இருக்குன்னு நினைவுபடுத்துது. நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஆனா இங்க ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான சக்தி அதுவா தானா வெளியே வராது. அதை தட்டி எழுப்ப வேண்டியது நம்மளோட வேலை. அந்த வாழ்வியல் கலைய கத்துக்கிட்டு அதை தினமும் பயிற்சி பண்றது மூலமா தான் நம்மளோட உண்மையான சக்தியை நாம அடைய முடியும். அப்போ கடைசியா நாம மனசுல நிறுத்திக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பாடம் இதுதான். ஒரு சிறப்பான வாழ்க்கைங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல, அது ஒரு கலை. அந்த கலையை நம்ம எல்லாராலையும் கத்துக்க முடியும், பயிற்சி செஞ்சு அதுல ஒரு மாஸ்டர் ஆக முடியும். இப்போ ஒரே ஒரு கேள்விதான், உங்க வாழ்க்கையை ஒரு தலை சிறந்த கலைப்படைப்பா மாத்த நீங்க தயாரா?